செஞ்சவரில் இருந்து ஓனர் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். போய் அண்டையில இருந்து அதையும் மெனுவில் ஆட் பண்ணிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கால் பீஸ் இருக்கு. வேறு போய் பன்னீர் செய்கிற அந்த ப்ரொசஸையும் பார்த்துட்டு வந்தனால இங்கே செய்கிறதால கொஞ்சம் நம்ப தம்பியாக நாங்கள் சாப்பிடலாம். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பலாலி ரோட்டில் இந்த சிங்ககிரி இருக்குது தானே, அதுக்கு நேர் எதிரே இருக்கிற இந்த அருந்ததி விகாரில் தான் இருக்கிறேன். நான் முதல்ல இந்த 1000 ரூபா சேலஞ்ச் செய்யக்குள்ள பார்த்துருப்பீங்க. அருந்ததி விகாரில் வந்து மத்தியானம் அந்த மீன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு சொல்லியிருந்தேன் நல்லா இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் ஒரு ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு. அதை நான் உள்ள போய்க்குள்ள உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரக்கறிக்குன்னு சொல்லி தனி ஒரு செக்ஷன், மச்சத்துக்குன்னு சொல்லி தனி ஒரு செக்ஷன் இருக்கு. அதனால இங்கேயும் நீங்கள் வந்து இப்ப மச்ச சாப்பாடு மரக்கறியோட மிக்ஸ் பண்ணிடுவீனமோன்ற பயம் இல்லாம இங்க வந்து நீங்கள் சாப்பிடலாம். இப்போ என்ன ஐட்டம் இங்கே நான் மெயினாக ட்ரை பண்ண வந்துக்கிறேன்னு சொன்னால் நண்டு கொத்து. இப்போ இந்த நண்டு கொத்து வந்து இங்கே சாப்பிட வந்த ஒரு அண்ணா என்ன சொல்லிக்கிறாருன்னு சொன்னால், இப்படி நீங்கள் நார்மலாக இந்த கொத்து முட்டை கொத்து செய்யக்குள்ள அதில் நண்டு இதையும் போட்டு நண்டு கொத்து மாதிரி எனக்கு செஞ்சுதாங்கன்னு சொல்லி அப்படி ட்ரை பண்ண அந்த கொத்து வந்து அன்றைக்கு அவருக்கு மட்டும் பிடிச்சி போகாமல் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்சி போயிட்டு, அதாவது செஞ்சவரில் இருந்து ஓனர் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சி போய் அண்டையில இருந்து அதையும் மெனுவில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதுவும் நல்ல ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க வந்திருக்கிறோம். வாங்க போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்கே இருக்குன்ற வடிவா சொல்ல போனால் எபிரோன் மிக்சர் இருக்குது தானே, அங்கே இருந்து திருநெல்வேலி சந்தி போயிடல இடையிலேயே வெள்ள பக்கத்தில் வந்துடும். நாங்கள் உள்ளே போவோம். இப்போ அந்த பக்கத்தால் வந்து உங்களுக்கு காட்டினான்னு இப்போ எங்காலையும் காட்டுறேன். இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு சாப்பாடுகள் என்ன வேறு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி விலைகள் அதுலேயும் பார்த்துட்டு இந்த எடுக்கிற சாப்பாடு என்ன மாதிரி குவான்டிட்டி இருக்குது, டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம். இதில் வேறுங்க அந்த ஊஞ்சல் மாதிரி ஒன்று இருக்குது, சும்மா வந்து இருக்கலாம். கணக்கு பேர் வந்துருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்கு. இப்போ வெளியில் இந்த மாதிரி ஒரு சீட்டிங் ஏரியா இருக்குது தானே, இதில் ஒரு 1 2 3 6 7 குறைஞ்ச ஒரு 8 டேபிள் இருக்குன்னு வைங்களேன். இந்த 10 2 வச்ச செட் வந்து 7 இருக்கு, தனியாக இருக்கிறது 1 இருக்கு. அதுலேயே கணக்க பேர் இருக்கலாம். அதை விட்டு உள்ளுக்கு வந்தோம்னு சொன்னால் உள்ளுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கலாம். இங்கே குறைஞ்சலேருந்து ஒரு 60-70 பேர் வந்து ஒரே நேரத்தில் உள்ளுக்கு இருந்து சாப்பிடலாம். இப்போ இங்கால சாப்பாடு எடுக்கிற இடம் இருக்கு. சரி வாங்க நாங்கள் இப்போ மெனுவையும் பார்ப்போம். மெனுவில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி மெனு ஒர்க் எடுக்கிறேன். என்ன இப்போ மெனுவில் பாருங்க, இந்த விடிய சாப்பாடு, ஸ்டார்டர், சூப், அது மற்ற இந்த ரைஸ் கொத்து அதில் எல்லாமே இருக்கு. இந்த ரைஸ் கொத்து அதில் வந்து கொஞ்சம் விலை குறைவாக தான் இருக்கு பாருங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 750, இறால் 1250, இந்த கொத்து சிக்கன் கொத்து 750 அப்படி இருக்கு. இப்போ நாங்கள் எடுக்க போகிற இந்த நண்டு கொத்து வந்து இதில் இல்லை, அது புதுசாக ஆட் பண்ணது. அது நாங்கள் வேற விட்டு என்ன மாதிரி விலைன்ற எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். நான் ஃபுல் மெனுவையும் இதில் போட்டு விடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 5 கிச்சன் இருக்கு. நாங்கள் அதில் பார்த்தோம் தானே ஒரு பியோ வெஜ் அது உண்டு, இங்கால மச்சம். அதே மாதிரி பின்னுக்கு இன்னொரு பியோ வெஜ் கிச்சன் ஒன்று இருக்கு, அதுதான் மத்தியான சாப்பாடு வேலைக்கு செய்யறது. இப்போ இங்கால இன்னொரு 2 இடம் இருக்கு. என்னன்னு சொன்னால், இங்கே நீங்கள் ஒர்க் ஷாப் மற்ற பர்த்டே பார்ட்டி அப்படியான விஷயங்கள் செஞ்சு விடலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவினோம். நான் இந்த ஓவலையில் காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு நடந்ததில்ல ஏசி ரூம் தான். இப்போ உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் ஒரு பர்த்டே பார்ட்டியோ இல்லாட்டி சின்ன கெட் டுகெதரோ இல்லாட்டி ஆஃபீஸ் மீட்டிங் அந்த மாதிரி ஏதாவது குரூப் ஆக்டிவிட்டி ஏதாவது சரிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ட்ரை பண்ணி கொள்ளலாம். இதே மாதிரி அங்கால நான் அந்த ஊஞ்சலுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குந்தாங்க, அங்கேயும் வந்து இந்த பர்த்டேக்கு மற்றது
ரெஜிஸ்ட்ரேஷன் ரிசப்ஷன் மாதிரி ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸையும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு லைவ் கிச்சன் அவையே கொடுத்துருக்கணும். இப்போ இந்த கொத்தோ ரைஸோ அது சாப்பாடு அது செய்கிறதுக்கு லைவ் கிச்சனும் இங்கே தந்துருக்கணும். மற்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த பன்னீர் இருக்குது தானே, வெஜ்ஜாக்களுக்கு பன்னீர் கறி ஏதாவது செய்கிறது, அந்த பன்னீர் வந்து இங்கே தான் செய்யணும். பால் எடுத்து அவையே ப்ரொசஸ் பண்ணி பன்னீர் செய்யணும். அதையும் நாங்கள் பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, நாங்கள் போய் பன்னீர் செய்கிற அந்த ப்ரொசஸையும் பார்த்துட்டு வந்தனால இங்கே செய்கிறதால கொஞ்சம் நம்பகத்தன்மையாக நாங்கள் சாப்பிட்லாம். ஓகே, இனி எங்களை சாப்பாடு வர விட்டு குவான்டிட்டி எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது, விலைக்கு வேர்த்தா என்றது எல்லாத்தையும் பார்ப்போம்.
என்னடா தட்டில் சாப்பாடு வச்சாங்களே அதுக்கப்புறம் ஒன்றையும் காணையிலேன்னு யோசிக்கிறீங்களா? போட்ட சாப்பாட்டை அப்படியே பார்சல் காட்டிக்கொண்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். ஏன்டா இப்போ கொழும்புக்கு வலிக்கிறேன். அதால் ட்ரெயின் எனக்கு 8 மணிக்கு தான் மட்டுமட்டா, ஒரு 7:55 அந்த மாதிரி தான் மட்டுமட்டா இந்த சாப்பாடு செஞ்சு முடிஞ்சுது. அப்போ அதோட பிளேட்டிங்கை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு டக்குன்னா அங்கே இருந்து வலிக்கிட்டேன். ட்ரெயினில் தான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த ஃபுட் ரிவ்யூ நடக்க போகுது. சரி வாங்க, ட்ரெயின் வந்தோடனே செகண்ட் கிளாஸ் தான் புக் பண்ணியிருந்தேன். நான் 1995 ரூபா ஆன்லைனில் புக் பண்ணேன். நீங்கள் டிரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் போய் புக் பண்ணீங்கன்னு சொன்னால் 1990 ரூபா. அந்த நண்டு பார்த்து நீங்கள் நல்ல பெருசாக இருந்தது வச்சு சாப்பிடணும்னு யோசிச்சுட்டு தான். ஆனால் ட்ரெயின் விட்டுட்டு போயிட்டேன்னா என்ன செய்கிறது? இப்போ அதால் எடுத்துக்கொண்டே வந்துட்டேன். சரி நான் ட்ரெயினில் ஃபுட் ரிவ்யூ ஒன்று வித்தியாசமாக செய்வோம். செகண்ட் கிளாஸ் தான் புக் பண்ணியிருந்தேன். சரியாச்சு, நல்லா இருக்கும் இந்த சீட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது மாதிரி தான் இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது. சீட்டும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இன்னும் நாங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 2 பீஸ் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. சுட சுட இருக்குது. நல்ல பெரிய கால் ஒன்றும் போட்டு நீங்கள் அதில் பார்த்துனீங்கன்னு ஒரு சுண்டு நண்டும் ஒரு பெரிய காலம் போட்டிருந்தது. நல்லா கொத்தப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா சூடாக இருக்கிறதெல்லாம் நல்ல கொத்த எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே போகுது. நண்டு குழம்பு விட்டு கொத்தினது நல்லா இருக்குது சூடாக. இதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கால் பீஸ் இருக்குது. இங்கே வேறுங்க இந்த பெரு நண்டுன கால் பீஸ் மாதிரி. கொத்துண்ட விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1850 ரூபா. இந்த நண்டு பீஸையும் காட்டுறேன். இது நல்ல பெரிய நண்டு பீஸ். நண்டு பீஸ் ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்போம். இப்படி நண்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான நண்டு. நல்லா இருக்கு. இது டேஸ்ட், குவாலிட்டி மற்றது குவான்டிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. விலைக்கும் தான் இருக்கு. 1850 ரூபாய்க்குலாம் அந்த பெரிய கால் மற்றது ஒரு பீஸ் ஃபுல்லாக வருது. டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்கு. Oh, 32. Oh, right. இல்ல தண்ணி போதுல எடுத்து விடுறேன். ஆமா, இந்த வீடியோ உங்களுக்கு வித்தியாசமாகவும் இருந்திருக்கும். அதே மாதிரி பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.